Hello everyone, welcome to Mom's Secret. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு 7 days லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரியான ரெசிபீஸ் தான் உங்க கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மண்டே என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி எக் ரோல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ண போகிறேன். கோதுமை மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நான் மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். ஜாராக்கு பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து 10:30க்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபியாக தான் வந்து நான் பிளான் பண்ணுவேன். அண்ட் 20 மினிட்ஸ் தான் உங்களோட பிரேக்குன்றனால கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரியான ரெசிபிஸ் தான் இருக்கும். இப்போ நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கீரை, அதுக்கப்புறம் கேபேஜ், முட்டைகோஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் பெப்பர் அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருந்தேன். இப்போ இதை நம்ம வந்து இழைச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சப்பாத்தியை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணி நான் வந்து 2 பக்கமும் வந்து குக் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். சூடாக இருக்க பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் சைடு நான் குக் ஆனதுக்கப்புறம் நான் சப்பாத்தியை சேர்த்துட்டு நடுவில் வந்து நான் சீஸ் ஸ்டஃப் பண்ண போகிறேன். சீஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட வெஜிடபிள் எக் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சோண்டு நான் பனானா சிப்ஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிளும் மேங்கோவும் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா எக் பர்கர் பண்ணுறேன் அண்ட் இது கூடவே வந்து ஹேஷ் ப்ரௌனும் பண்ண போகிறேன். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா சீச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பொடி, மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா சேர்த்துக்கிறேன். பாப்ரிக்கா இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வந்து மக்ஸரலா சீஸ் வந்து ஷ்ரெட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா ஆரிகனோ இல்லைன்னா ஏதாச்சும் ஹர்ப் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பர்கர் பன்னை வந்து நான் பட்டர் போட்டு அப்ளை பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பர்கர் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் வந்து டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இப்போ இந்த எக்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ இதை இந்த பர்கர் பன்னில் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேஷ் ப்ரௌனி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹேஷ் ப்ரௌனி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஹேஷ் ப்ரௌன் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக இருக்குது. இது கூட நான் வந்து கொஞ்சோண்டு கெச்சப் சேர்த்துக்கிறேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து பிளாக்பெரியும் வச்சுருக்கேன். ஸோ ஒரு யோகர்ட் ட்ரிங்க்கும் வந்து சேர்த்து நான் கொடுத்து விடுறேன். ஸோ வெட்னஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து குக் பண்ணுறோம். பாஸ்மதி ரைஸ் நான் ஜஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன்னா கேரட், கேபேஜ், பீன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சோண்டு கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக் ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை நான் ஏர் ஃப்ரையரில் சேர்த்து சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் தவாவில் கூட போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோஸு, கேரட், கேபேஜ், அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சோன்னு வந்து நான் பெப்பர் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து சில்லி ஃப்ளேக் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளேவரிங்க்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெட்சப், அதுக்கப்புறம் சோயா சாஸ் போடுவாங்க. நான் இன்றைக்கி அது எதுவுமே ஆட் பண்ணலை. இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிட்டா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூடவே நான் கொஞ்சோன்னு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழைப்பழமும் ஆரஞ்சும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா டேக்கோ செய்கிறேன், பன்னீர் டேக்கோ. டேக்கோக்கு பார்த்தீங்கன்னா நான் டார்த்தியாலாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் வந்து சப்பாத்திலேயே தான் வந்து டேக்கோ பண்ண போகிறேன். க்ரீன் சப்பாத்தி வந்து நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சோண்டு கீரை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நான் மாவு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது கீரை ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணில் கொஞ்சம் நேரம் பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி வந்து க்ரீன் கலரில் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அவங்க கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் பன்னீரை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோன்னு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து நான் கபாப் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் டாக்கோ பண்ணுறனால இந்த சின்ன சைஸ் பவுல் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் சப்பாத்தி வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கேப்லேயே குக் ஆகிடும். பன்னீர் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து சிம்பிளான ஒரு சாலட் பண்ணியிருக்கேன். லெட்யூஸ், கேரட், அது கூட கொஞ்சோண்டு ரான்ச் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை கீழே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீஸ் வந்து இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சீஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ டாக்கோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இது. ஸோ இது கூட நீங்கள் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வைக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே யோகர்ட்டும் நான் கொடுத்து விடுறேன். இது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பாஸ்தா ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி, கார்ன் இதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு தக்காளி வந்து அரைச்சி பியூரி மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இது கூட கடைசியாக சீஸ் கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கிரேப்ஸ் அதுக்கப்புறம் வந்து யோகர்ட் ட்ரிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு 5 நாள் நான் என்னென்ன லன்ச் பண்ணேன்றது நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்ஸ் பாரு, இதுவும் நான் கொடுத்து விடுறேன் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறனால அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.